இந்த பேட்டர்னை கவனிச்சிங்களா தெரியல. இந்த ரூட் மாஃபியா எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. ஜூன் 11ஆம் தேதி கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார் பிரைம் மினிஸ்டர் போய் மேகதாது அணை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. இந்த நியூஸ் உடனே வைரல் ஆகுது. நம்ம சிஎம் டெல்லியில இருந்து வந்து என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் வந்து கர்நாடகா கோயிலுக்கு போறாரு. அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் ஆகுது. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது உடனே திடீர்னு நமக்கு ஒரு நியூஸ் வருது. நம்ம சிஎம் வந்து அவருடைய கான்வாயை வந்து அவரே 130 கிலோமீட்டருக்கு ஓட்டினாரு அப்படின்ற நியூஸ் உடனே வைரல் ஆகுது. அதே மாதிரி ஜூன் 15ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருக்குன்ற நியூஸ் வந்து வைரல் ஆகுது. உடனே அன்னைக்கே பாத்தீங்கன்னா ராணுவ வீரரை சந்திச்ச நம்ம முதலமைச்சர் அந்த ராணுவ வீரருடைய குழந்தையை தூக்கி கொஞ்சுறாரு, அவருடைய சீட்டை வச்சு கொஞ்சுறாரு. இந்த நியூஸ் மறைஞ்சு போய் இவர் அந்த குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சின அந்த போட்டோஸ் வந்து அன்னைக்கு ஃபுல்லா வைரல் ஆகுது. அதே மாதிரிதான் சட்டமன்றத்துல 2 நாளா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு ஒரு முதலமைச்சரா தன்னுடைய நிறைவுரையில வந்து அதற்குண்டான பதில் சொல்லுவாரு, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு, ஒரு ஆக்ஷன் காட்டுறாரு. உடனே எதிர்கட்சி தலைவர்கள் என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் அந்த மன்றத்தில் எடுத்து வச்சாங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் நேத்து முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் பண்ண ஆக்ஷன் தான் வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை வந்து பேக் ஃபயர் ஆன உடனே நைட்டு நடிகை த்ரிஷா ஒரு போட்டோ போடுறாங்க, உடனே அது வைரல் ஆகுது. இதே மாதிரி கடந்த 1 மாதங்களை பாத்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம சிஎம் பண்ற ஏதாவது ஒரு ஆக்ஷன், அவர் செய்யற ஏதாவது ஒரு கியூட் மூமெண்ட் வந்து வைரல் ஆயிடுது, இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறைஞ்சிருது. இது வெளியில அங்கங்க நடந்த வரைக்கும் ஓகே, ஆனா சட்டமன்றத்துக்குள்ளேயே எதிர்கட்சி தலைவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைக்கடிக்கிற மாதிரி இவருடைய ஆக்ஷன் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா உண்மையான மக்கள் பிரச்சனைகள் சட்டமன்றத்திலே ஈடுபடாம போனா இது வந்து மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு.